ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சல்லி ஸ்டைலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனுக்கு ஓகே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இன்றைக்கி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்தங்கஞ்சி சொல்லுவோம், இல்லை சளிக்கஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். சளி பிடிச்சிருக்கவங்க இல்லை ஒரு மாதிரி உடம்பு டல்லாக ஃபீல் பண்ணுறவங்க நம்ம அந்த உளுந்தங்கஞ்சியை செஞ்சு சாப்பிட்லாம். மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் இது செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களோட எலும்பு பலப்படும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். உருட்டு வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை 300 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்தாலும் சரி, கருப்பட்டி, வெல்லம் எதனாலும் எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூடு வந்து 100 கிராமுக்கு ஒரு பூண்டு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 10 பூண்டு போட்டுக்கோங்க. தேங்காய் விசில் வந்து ஒரு சில் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் சுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கருப்பட்டி எடுக்கிறதா இருந்தால் பாகு காய்ச்சி இருத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்போ தான் மண்ணெல்லாம் இருக்காது. நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கனால நம்ம டைரெக்டாக நான் போட்டேன், அதில் மண் கல் இருக்காது. நீங்கள் பாலை வந்து 100 பாலை வந்து சூடு பண்ணி தனி ஊற்றாமல் கட்டியாக வச்சுக்கோங்க. உளுந்தங்கஞ்சிக்கு நம்ம கடைசியில் பால் ஊற்றுறதுனால நம்ம பாலை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 100 கிராம் உளுந்துனால நீங்கள் 200 கிராம் உளுந்தை வந்து வடை சட்டியில் போட்டு நல்லா வடை சட்டியை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விடுங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, லைட்டாக வறுத்தா தான் உளுந்து வந்து சீக்கிரம் வேகும். அதனால் பிசுபிசுப்புன்னு இருக்காமல் இருக்கும். அதனால் லைட்டாக வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம அலசிக்கோங்க. 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தாலும் அலசி வச்சுக்கலாம், இல்லை குக்கரில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். குக்கரில் வைக்கும்போது நீங்கள் உளுந்தம்பருப்பு வெள்ளைப்பூடை மட்டும் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் குக்கரில் விசில் விட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 விசில் வச்சுக்கோங்க. நான் இப்போவும் பாத்திரத்தை செய்கிறனால 1.5 சப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வறுத்து கழுவி வச்ச உளுந்தம்பருப்பு, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வைக்கும்போது உளுந்தம்பருப்பு பொங்கும்போது அம்பட்டு தண்ணி வெளியில் வந்துடும். அதனால் அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. மூடியை வந்து லைட்டாக ஓப்பனில் வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு நல்லா பருப்பு கொதிக்கவும் நம்ம ஒரு 1/4 மணி நேரத்தில் பருப்பு வெந்துடும். நம்ம அடுப்பில் சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வைக்கும்போது தான் வந்து பொங்காது, நமக்கு அம்பட்டு தண்ணி வெளியே வராமல் இருக்கும். பருப்பு அடிக்கடி வந்து பருப்பை பார்த்துக்கோங்க, அடிப்பிடிச்சிடாமல் பார்த்து கிண்டி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை கிண்டி கிளறி விட்டதும் நல்லா ஒரு 1/4 மணி நேரத்தில் பருப்பு வந்து நல்லா கொதிச்சிடும், நல்லா குழுக்குழுன்னு ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆனதும் மண்டவலம் இல்லை நீங்கள் கருப்பட்டி எதை எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை இருத்து ஊற்றுங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். தேங்காய் வந்து திருவி போட்டுனாலும் போட்டுக்கலாம். நான் மிக்ஸி சாரில் அரைச்சி வச்சுருக்கேன். திருவி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கூட வந்து ஏலக்காய் சுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் போட்டாச்சு, நாட்டு சர்க்கரை போட்டாச்சு, ஏலக்காய் சுக்கு போட்டாச்சு. பால் நம்ம கடைசியாக பாலை சூடு பண்ணி வச்ச பாலை நம்ம கடைசியாக ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அடுப்பை அமர்த்திடுங்க. ரொம்ப பொங்க விட்டுறாமல் அடுப்பை பார்த்துக்கோங்க. லைட்டாக கொதிச்சா போதும், நம்ம ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். பருப்பு வந்தால் நமக்கு போதும். சூடாக மிதமான சூட்டில் நம்ம குடிக்கும்போது நமக்கு தொண்டை கரகரப்பு, சளி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சளி பிடிச்சாதான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல கஞ்சி. இதை நம்ம மிதமான சூட்டில் குடிக்கணும். குடித்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நமக்கு உடலுக்கும் வலுப்பெறும். இது நம்ம வாரத்துக்கு ஒரு கதையாவது நம்ம காஃபி டீக்கு பதிலாக எதை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.